ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக குரூப் 4 குரூப் 2லலாம் வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ப்ரீவியஸ் இயராக வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்எல்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழ் தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சொல்லாமல் எல்லா சிலபஸுமே இதில் கவராகி இருக்கிற மாதிரி தான். ஏன்னா தகுதி தேர்வில் இலக்கணம் ஓரியன்ட் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ மாற்றிருக்கிற சிலபஸுமே பார்த்திங்கன்னா நிறைய அது மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் மட்டும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வரக்கூடிய அதாவது டிரான்ஸ்லேஷன்னு பார்ப்போம். தமிழ் சொல் கொடுத்து ஆங்கிலத்திலையோ அல்லது ஆங்கில சொல் கொடுத்து தமிழ்லையோ மாற்றி எழுத சொல்லக்கூடிய அந்த கேள்வி ஒரு கொஷின் பேப்பரில் மட்டுமே எத்தனை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுடைய தமிழ் சொல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலி. செயலி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தான் இதுவும். டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொடு திரை. டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையுடைய தமிழ் சொல் தொடு திரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுவுமே வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இதுவே தேர்ட் கொஷின் பார்த்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புலனம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இருக்கக்கூடிய இந்த கேள்வி பாருங்களேன். அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆங்கில சொல் தமிழ் சொல் தான். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அதே போல் கேவ் சரியான இணை கேட்டிருக்காங்க. கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுக்கல். அதாவது இங்கே அலுவல் சார்ந்த சொல்லாக இருக்கணும் இல்லையா, அதற்கு சரியாக வரக்கூடியது இந்த கல்வெட்டு, நடுகள், குடைவரை கோயில் இதெல்லாம் வந்து அலுவலகம் சார்ந்த சொற்கள் கிடையாது. பண்டைய கால ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா தொன்மையை பற்றி, அது சம்மந்தமாக வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ அலுவலகம் சார்ந்த வார்த்தை அப்படின்னு வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி கருவூலம் அப்படிங்கிறது. அதனால தான் இது சரியானது, மற்றதெல்லாம் தவறானது. பட் இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கில வார்த்தைக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வார்த்தைகள் சரியாக தான் இருக்கும். எபிகிராஃபினா கல்வெட்டியல், கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில், ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள், இது எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவலகம் சார்ந்த சொற்களாக இருக்கணும். அதில் சரியான இணை கேட்டதுனால அலுவல் சார்ந்த சொல் ஒன்று எது ட்ரெஷரி கருவூலம் அப்படிங்கிறது தான். இது நாலாவது கேள்வி. அடுத்து அஞ்சாவது ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே அலுவல் சார்ந்த சொற்களை மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற வார்த்தைகளை முதல்ல படித்து பாருங்கள். பண்பாட்டு விழுமியங்கள், அமைச்சரவை, மனிதநேயம், நம்பிக்கை. இது அமைச்சரவை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு அலுவலகம் பேஸில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அலுவல் சார்ந்த சொல் கேபினட், அமைச்சரவை அப்படிங்கிறது சரியானது. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ஆங்கில சொல் தமிழ் சொல்லில் பார்த்துக்கணும். கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள், கேபினட் அமைச்சரவை, ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை. ஓகேவா, இதுவே நம்ம வந்து 5th கொஷினாக பார்த்துட்ருக்கோம். இதை 5th கொஷினாக இந்த 5 கொஷின்ஸ்க்கும் வந்து 5 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னாலும் இதில் ஒரு 3 தமிழ் ஆங்கில வார்த்தைகள் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பொறுத்துகள் ஒரு தமிழ் ஆங்கில வார்த்தை 3 எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். மொத்தம் 6 கேள்விகள். இது வரைக்கும் வந்து 11 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 6வது கேள்வி. நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல்லாக தமிழாக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் மைல் அப்படிங்கிறது வரும். கடல் மைல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் இந்த கேள்வியை பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது விண்வெளி கதிர்கள். அடுத்து பாருங்கள். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அப்படிங்கிறது தான் நேரான தமிழ் சொல். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அப்படிங்கிறது அதோடைய ஆன்சர் வரும்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் இட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலைச்சொல்லை வந்து பொறுத்த சொல்லி மித் அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மம், ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல், டெர்மினாலஜி அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல்னு வரும், ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலை படைப்புகள். மேட்ச் பண்ணும்போது நமக்கு 3, 1, 4, 2 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான், பட் இதில் பொருத்தம் கிடையாது. ரெனைசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ்ச்சொல் வரணும். ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து அதோடைய டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து பாருங்கள், கடைசி கேள்வி. இது ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கடைசி தமிழாக்கம். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து 3 சரியாக இருக்கும், 1 மட்டும் தவறாக இருக்கும். மிசைல் அப்படின்னா ஏவுகணை, இது சரியானது. சாலையின் சாயில் அப்படின்னா கலர் நிலம், இதுவும் சரியானது. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, இதுவும் சரியானது. இந்த சிக்கன் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிசாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. வெஜிடபிள் சூப் அப்படின்னா தான் காய்கறி வடிசாறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஷின்லேயும் 4 கொஷின் அந்த மாதிரிலாம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆங்கில வார்த்தை ப்ளஸ் தமிழ் வார்த்தை இந்த ஒரு வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.